நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு கூடி நிற்கிற நேரத்தில் மக்களுக்கு சொன்ன உபதேசம், உங்கள் சகோதரர் இப்பொழுது சோதிக்கப்படுகிறார், கேள்வி கணக்குக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த நேரம் என்பது நம்மை விட்டு பிரிந்துவிட்ட சகோதரருக்காக அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம். அதை தாண்டி வேறு சில சிந்தனைகளையும் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மனித வாழ்க்கையின் நீளம் எவ்வளவு என்பதை சொல்லித் தருகிற தருணம் இந்த தருணம். இவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து பார்ப்பதற்கு, வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையை, பயணத்தை பரிசீலனை செய்வதற்கு, உண்மையிலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்வதற்கு இந்த தருணத்தை ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்றைக்கு காலையில் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்குமா? நேற்று நம்மோடு நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேரத்துல நாம நாளைக்கு இருக்க மாட்டோம் என்று அவர் நினைத்திருப்பாரா? கண்டிப்பாக அந்த சிந்தனை வந்திருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நாமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையின் மீதான மோகத்துல, தேவையில, அல்லாஹ்வை மறந்து, இறைவனை மறந்து ஏனோ அந்த வந்து உலகத்துல மூழ்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறான். வாழ்க்கை ரொம்ப அற்பமானது. ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது மத்தாஉ துன்யா கலீல், ரொம்ப அற்பமானது உலக இன்பம். இதுக்காக வேண்டி உங்க வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மார்க்கத்தை மறந்து அந்த மாதிரியாக உங்க வாழ்க்கையை நீங்க வீணாக்கிறாதீங்க. அல்லதீன தகது தீனஹும் லஹுவன் வ லஇபன் வ கர்ரத்துஹும் ஹயாத்து துன்யா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வீணாக, கேலியாக, கிண்டலாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை இந்த உலக வாழ்வு ஏமாற்றி விட்டது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா. அன்றைய தினத்தில் மனிதர்கள் எப்படி இறைவனை மறந்தார்களோ அதுபோல இறைவனை சந்திக்கிற நேரத்தில் இறைவன் தன்னுடைய அருளை விட்டும் மறக்கடித்து விடுவான், நம்மை மறந்து விடுவான் என்று திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். நாம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அந்த விஷயம் தான். அவருக்கும் இந்த உலகத்துக்குமான வாழ்க்கை தொடர்பு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் அவருக்கு பயன் தரக்கூடியது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அவர் சேர்த்து வச்ச செல்வம் அவருக்கு கண்டிப்பா பயன் தர போவது இல்லை. அவரோடு பிறந்த உறந்த வாழ்ந்த உறவுகள் யாரும் அவருக்கு எந்த பயனையும் தரப்போவதில்லை. அவர் வகித்த பதவிகளோ அதிகாரங்களோ எதுவுமே அவருக்கு பயன் தரப்போவதில்லை. அவருக்கு பயன் தரக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. நிறையான நல்ல அமல்கள் தான், நல்ல அறங்கள் தான் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய நற்காரியங்கள் தான் அவருக்கு இப்பொழுது பயனளிக்க போகிறது. இப்பொழுது மட்டுமல்ல, இந்த நிமிடத்திலே இருந்து கியாமத் நாள் வந்து கியாமத் நாளைக்கு பிறகு அல்லாஹ் மறுமையிலே சுவனபாக்கியத்தை வழங்குகிற நிமிடம் வரைக்குமான இனி காலாகாலத்திற்கும் அவருக்கு பயனளிக்கக்கூடிய காரியம் அவர் செய்துவிட்டு சென்ற நல்ல காரியங்கள் தான். இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் இறைவனுடைய கிருபையினால் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக துவக்க காலத்துடைய ஆணி வேர்களில் ஒன்றாக அவர் செயல்பட்டிருக்கிறார். அதையெல்லாம் நன்றியோடு நாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இந்த தருணம். அதற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம். ஜும்மா தொழுகையை நடத்தி ஏகத்துவத்தை சொல்வதற்கு ஒரு இடம் தேவை என்று அல்லோலப்பட்டு அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய இல்லத்திலே அதற்கான வாய்ப்பை திறந்து கொடுத்து முதலாக ஏகத்துவ ஜும்மா தொழுகை ஆரம்பமாவதற்கு விட்டுக் கொடுத்தவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அவருக்காக செய்ய வேண்டிய துவாக்களை செய்வதோடு நம்முடைய உள்ளத்தை பரிசீலித்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்றான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீகும். நீங்கள் எந்த மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல பயன்படுத்துற வாசகத்தை கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு பிரயத்தனப்படுறோம். நாம எடுத்துக்கொள்கிற மருத்துவங்கள் எல்லாம் எதற்கான மருத்துவம்? நாம செய்யக்கூடிய மருத்துவ உதவிகள் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக என்று சொல்லப்பட்டாலும் நிஜமாக நாம் எதற்கு மருத்துவமாக்குறோம் என்றால் நாம் மரணித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் மருத்துவமாக்குறோம். இந்த இவரை கூட கடைசி நேரத்தில் தூக்கிட்டு போகும்போது என்ன மாதிரி இருந்துச்சு? மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? பேசப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் முந்தி வந்திருக்க கூடாதா? இப்படி ஆயிடுச்சு. சில பேரை கொண்டு போயிட்டு நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்துட்டீங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதித்திருந்தால், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தாமதித்திருந்தால் எந்த உத்தரவாதத்தையும் சொல்ல முடியாது என்றெல்லாம் பேசுறாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் அரை மணி நேரம் தாமதமா வந்திருந்தீங்கன்னா உசுரை காப்பாத்தி இருக்க, அதான் அதுக்கு அர்த்தம்.
அரை மணி நேரம் முந்தி வந்துட்டதுனால உசுரை காப்பாத்திட்டோம், அதான அதுக்கு அர்த்தம். அப்படின்னா நம்ம மருத்துவம் எதற்கு பாக்குறோம்? நோய்க்கு பாக்குறோம் நினைக்கிறோமா? நம்முடைய வாய் வார்த்தைகளை நோயின்னு சொன்னாலும் நிஜமாக நம்முடைய உள்ளத்துல எது இருக்குன்னு கேட்டா மரணத்துக்கு பயந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரணத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தினா, நீ மரணத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற மரணம் உன்னை துரத்தி பிடிக்கும்னு அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ் சொல்ற வாசம் ரொம்ப கவனிக்க தகுந்தது. இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விருந்தோடி கொண்டிருக்கிறீர்களோ ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை சந்திக்கும். அப்படியானால் நீங்க எந்த தூரத்துல எந்த பாதையில ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பாதையில வந்து கொண்டிருக்கிறது. மரணம் என்பது உங்களை நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை மறந்து இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி கிடப்பது என்ன நியாயம்? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அமைந்திருக்கிறது. என்னதான் சொன்னாலும் மனிதன் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் தான். இந்த நிமிடத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உணர்வு இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்திலே சில சங்கல்பங்களை எடுங்கள், சில உறுதிப்பாடுகளை எடுங்கள், இறைவனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எடுக்கிற இந்த ஒப்பந்தத்தை, இறைவா என் கியாமத் என்னுடைய மரண நேரம் வரைக்கும் நான் கடைபிடிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை போட்டுட்டு, இறைவா உனக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி கடந்த காலத்தினுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய நேரத்தை, காலத்தை, பொருளாதாரத்தை, குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் நீ எந்த வழியில் காட்டியிருக்கிறாயோ அந்த வழியிலே நான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சங்கல்பம் எடுங்கள். அதிலே உறுதியாக நிற்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த தருணத்தை விட்டால் வேறு தருணம் வாய்க்கப் போவதில்லை. இந்த சிந்தனையை தரக்கூடிய இடம் இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலையும் அப்படிப்பட்ட சிந்தனையை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அதனால் தான் நபிகள் நாயகம் நீங்கள் மன்னரைகளுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். கபர்களை சந்தியுங்கள், தியானத்தை செய்யுங்கள். அச்சிறு இருக்கிற ஹாதிம் இல்லதா, இன்பங்களை எல்லாம் உரித்து விடுகிற மரணங்களை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் கவலை தரக்கூடியதாக இருக்கிற காரணத்தால் வெறுந்து கொள்கிறோம், விலகி செல்லுகிறோம். இந்த நிமிடத்தை உறுதி எடுங்கள், செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு தான் இறைவனிடத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத். எத்தனையோ நல்லறங்களை செய்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அதிகமான நேரத்தை ஒதுக்குகிறவர்கள் எத்தனை பேர்? அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நபியே உம்முடைய முந்தைய பாவத்தையும் பிந்தைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று எந்த இறைவன் நபிகள் நாயகத்துக்கு முன்னறிவிப்பு செய்தாரோ அந்த இறைவனிடத்திலே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக உறுதியளிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டார்கள் என்று நாம் எத்தனை தடவை கேட்கிறோம்? 5 நிலையை தொழுகைக்கு பிறகு தவறாமல் இறைவனிடத்திலே கையேந்துகிறவர்கள் கூட 50 தடவை கேட்டிருப்போமா? பாவத்தை மன்னி என்று சொல்லி ஒரு தடவை சொல்லுவோம், அடுத்த வார்த்தை வேறு விஷயத்துக்கு தாவி விடுகிறோம். நம்முடைய தொழில்துறைக்கு தாவி விடுகிறோம், நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தாவி விடுகிறோம், நம்முடைய செல்வத்துக்கு தாவி விடுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் நாள் ஒன்றுக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு. ஏன் இப்படி பாவ மன்னிப்பு? மரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது இறைவன் பாவ மன்னிப்பை தான் வலியுறுத்துகிறார். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், தீமைகள் செய்தவர்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்கப்படாது. ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், அவர்களுக்கு மரணம் வந்ததற்கு பிறகு நெருங்கியதற்கு பிறகு யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா அவன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்படியான எப்பொழுது மரணம் வரும்? எப்பொழுது நாம் பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம்? இந்த நிமிடத்தை தவிர பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியான நேரம் நிமிடம் வேறு எதுவும் இல்லை. காலம் முழுக்க பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கு. நாள் ஒன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 தடவை 70 தடவையாவது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பேன் என்று மன்னிப்பு கேட்கின்ற அந்த பண்பையாவது குறைந்தபட்சம் இந்த நிமிடத்திலே இந்த நாளில் இருந்து தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று பிரார்த்திக்கிறவனாக இந்த பிரார்த்தனை நம்முடைய நாவுகளில் உச்சரிக்க ஆரம்பித்தாலே பல பாவங்கள் நம்ம விட்டு அகன்றுவிடும். நிஜமாகவே உள்ளத்திலிருந்து மன்னிச்சு அல்லாஹ்வை கேட்க ஆரம்பிச்சா அதை கேட்டுக்கொண்டே ஒருவர் தவறு செய்வாரா? அதை கேட்டுக்கொண்டே இறைவனுடைய சட்டங்களை மீறுவானா? கொஞ்சம் உள்ளத்தை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் இவ்வளவு அற்புதமா குர்ஆன் இவ்வளவு அழகான செய்தியை சொல்கிறது. மரணம் வந்துவிட்டால் மன்னிப்பிற்கு வேலை இல்லை, கதறினாலும் அழுதாலும் உங்களுக்கு பயனில்லை. மரணம் வருகிற பொழுது அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் நபிகள் நாயகம். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார்.
ஒமன் கரிய லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ, கரியல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கிறார். அப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவது என்றால் அதனுடைய பொருள் என்ன? நாம் மரணமடைவதற்கு தயாராக இருக்கிறோம், விரும்புகிறோம் என்று பொருள். எப்பொழுது விரும்புவோம்? நபிகளார் சொல்கிறார்கள், சாதாரணமா நீ சாதனத்துக்கு விரும்புன்னு சொன்னா யாரும் விரும்ப மாட்டோம். அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. எப்ப விரும்ப வேண்டுமா? இதா ஷஹஸல் பஸர் வ ஹஸரத ஸத்ர் வ கஸஅல் ஜில்து வ தஷன்னஜத்தில் அஸாபிர். ஷஹஸல் பஸர், பார்வை மேலேறி, ஹஸரத ஸத்ர், உள்ளம் படபடத்து, வ கஸஅல் ஜில்து, ரோமக்கால்கள் எல்லாம் சிலிர்த்துக் கொண்டு, ஒத்த சன்னஜத்தில் அசாபிர், விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுமே, அந்த நேரத்திலே மன்ன ஹப்பலிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான். கடைசி நிமிடம் எப்படி இருக்க வேண்டும்? மரணம் வந்துருச்சு, தயார் ஓடி வரணும். ஆனா மனுஷன் எப்படி இருப்பாங்க? பெரும்பாலும் தயார்னு சொல்ல மாட்டான். அதான் சொல்லலாம், நம்முடைய பலகீனம் என்ன, நம்ம எப்படி இருப்போம் எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லிட்டு. எப்படி சொல்றார்? அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், மரணம் நெருங்கிய மனிதன் சொல்கிறார், ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திருப்பி அனுப்பிவிடக் கூடாதா? அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு விட்டு வந்தவற்றிலே நன்மைகளை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பிவிடக் கூடாதா? கல்லா, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மின்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லை இல்லை, இது அவன் சொல்லுகிற வெறும் வாய் வார்த்தை, அவனுக்கு மீண்டும் திரும்ப அனுப்பப்படுதல் இல்லை, மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை, அவன் எதை செய்தானோ அதோ என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறாங்க சொல்கிறான். அவன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கேட்டு என்னை திருப்பி அனுப்பேன் என்று கேட்கிறவர்களாக இல்லாமல், அழைப்பு வந்தவுடனே மகிழ்ச்சியோடு அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையிலே நம்மை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதிகமாக மன்னிப்பை கேட்போம் இறைவனிடத்திலே. இறைவனிடத்தில் கேட்கிற மன்னிப்பு ஒரு முறத்திலே, மனிதர்களுக்கு மனிதன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்கள் கூட மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. கேட்க அவர்களுடைய வெட்கம் வருவதை, தனக்கு என்ன வெட்கம் இருக்கிறது? நான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், பிறருடைய பொருளை, பிறருடைய மானத்தை, பிறருடைய உயிரை அநியாயமான முறையில் விளையாடி விட்டேன் என்று சொல்ல அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு என்ன தயக்கம்? நான் அவ்வளவு பெரியவனா? வானத்தை பூமியை படைத்தவனா? வானத்திலிருந்து குதித்தவனா? பிறரை விட என்னை உயர்வாக கருதி கொள்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? பிற மனிதன் எப்படி அப்படித்தான் அத்தனை பேர் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் பிறருக்கு தவறு செய்துவிட்ட நாம் பிறருடைய தவறுகளுக்காக அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இறைவனுடைய வார்த்தைகளை புறம்பாக நடக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்போம். அதிகமாக மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றவர்களாக இறைவனை சந்திக்கிற பொழுது நல்ல அடியாராக, நல்ல ஆத்மாவாக அந்த மரணம் வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக உழைப்போம். இந்த நிமிடத்திலே அது குறித்த சங்கல்பத்தை உள்ளத்திலே எடுப்போம். இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.